100 விழுக்காடு வாக்காளர்களில் 65 விழுக்காடு தான் வாக்கு செலுத்தவே வாரான். நமக்கு இன்னும் சந்தேகம் என்ன, இந்த வேட்பாளர் மேலே நம்பிக்கை இல்லையா, இந்த ஜனநாயகத்து மேலேயே அவனுக்கு நம்பிக்கை இல்லையான்னு தெரியல. அப்படி இருந்தாலும் அந்த வாக்கு செலுத்த வர்றதுக்கே காசு கொடுத்தா தான் வாரான், சாப்பாடு சாராயம் கொடுத்தா தான் வாரான். இந்த நிலையில நீ இருக்கிற வாக்கையும் தூக்கிச்சின்னா, இப்போ என் தம்பி இப்போ என் குழந்தைய போட்டிடுது சிவகங்கையில், என் தம்பி 2 பேரும் இறந்தோர் பட்டியலில் சேர்த்தா எப்படிப்பட்ட சீர்திருத்தம், எப்படிப்பட்ட வேலைன்னு பாருங்க. நீங்க முன்னாடி நாள் நல்ல கல்வியாளர்களை, ஆசிரியர் பெருமக்களை விடுமுறை காலத்தில் அனுப்புவாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும், சீதாராமையா 10 நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை விட்டுட்டு போய் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு வான்றான். அப்படி கற்ற பெருமக்களை அனுப்பும்போது அவர் பொறுப்பாக கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இந்த ஜனநாயகத்தில் நமக்கு இருக்கிற கடைசி மதிப்பு அந்த வாக்கு தான், அந்த உரிமை வாக்கு தான். அந்த வாக்கையும் காப்பாற்றுறதுக்கு போராட வேண்டிய நிலைமை வந்ததுன்னா இது ஜனநாயக நாடான்னு நீங்கள் பார்க்கணும். அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். அன்னைக்கு வாக்காளர்கள் சேர்ந்து ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அவர்களுக்கான வாக்காளரை தேர்வு செய்கிறாங்க. நீ எங்கள் வாக்காளர்னா உங்கள் ஓட்டு இருக்கும், இல்லைன்னா தூக்கிடுவோம்.